என் இனிய உறவுகளுக்கு வணக்கம். இந்த பிரபஞ்சத்தில் முருகன் வழிநடத்தி கட்டப்பட்ட கோபுரம் ஒன்று உண்டு என்றால் அது திருச்செந்தூர் ராஜகோபுரம். கடலின் கரையில் அசுரர்களை வென்ற அந்த இடத்தில் பக்தியின் உச்சமாக நிமிர்ந்து நிற்கும் இந்த ராஜகோபுரத்தின் பின்னால் ஒரு அதிர்ச்சி தரும் அதிசய வரலாறு உள்ளது. இது வெறும் வரலாறு அல்ல, விபூதி கூலியாக மாறிய பக்தியின் கதை. திருச்செந்தூர் ஏன் தனிச்சிறப்பு வாய்ந்தது என்று தெரியுமா? முருகனின் அறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைந்த திருத்தலம் திருச்செந்தூர். கடலின் அலைகள் ஒவ்வொரு முறையும் கரையை தொடும் போதும் சரவணபவ என்று ஜெபிப்பது போல் இருக்கும். வெற்றிக்கு பின் அமைதியை கற்றுத்தரும் தலம். திருச்செந்தூர் கோவில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது. ஆனால் ராஜகோபுரம் அவ்வளவு எளிதாக உருவாகவில்லை. பணப்பற்றாக்குறை, கடல் அருகாமை, அடிக்கடி புயல், மக்கள் பயம். பல முறை வேலை தொடங்கி நிறுத்தப்பட்ட ராஜகோபுரம். கோவில் நிர்வாகிகள் முடிவு செய்தார்கள், இது நம்மால முடியாது, முருகனே பார்த்துக்கட்டும் என்று. அப்பொழுது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. திருச்செந்தூரில் 5 சாதாரண மனிதர்கள் தோன்றினார்கள். அவர்கள் அரசர்கள் அல்ல, செல்வந்தர்கள் அல்ல, சிற்பிகள் கூட அல்ல, ஆனால் தீவிர முருக பக்தர்கள். அவர்கள் தினமும் சூரிய உதயத்திற்கு முன் வருவார்கள், மௌனமாக வேலை செய்வார்கள், யாரிடமும் கூலி கேட்க மாட்டார்கள். கோவில் நிர்வாகம் கேட்டது, உங்களுக்கு என்ன கூலி வேண்டும் என்று. அந்த ஐவரும் ஒரே குரலில், பன்னீர் இலை விபூதி போதும் என்று கூறினர். அதிர்ந்தார்கள் அனைவரும். பணம் இல்லை, உணவு இல்லை, தங்குமிடம் இல்லை, விபூதி மட்டும் என்று. பன்னீர் இலை விபூதி என்பது முருகனின் திருநீரு, சிறப்பு பூஜையில் வழங்கப்படும் விபூதி, அருள் சக்தி நிறைந்தது. அவர்கள் விபூதியை தலையில் பூசி வேலை செய்தார்கள். கடலில் புயல் வந்தாலும் ராஜகோபுர வேலை பாதிக்கப்படவில்லை. கோபுரம் உயர உயர பக்தர்களின் நம்பிக்கையும் உயர்ந்தது. ஒரு நாள் அந்த ஐவர் வரவில்லை தேடிய போது, வீடு இல்லை, குடும்பம் இல்லை, அடையாளம் இல்லை. அவர்கள் வேலை செய்த இடத்தில் மட்டும் பன்னீர் இலை விபூதி குவியல் இருந்தது. அப்போது அனைவருக்கும் புரிந்தது, அவர்கள் மனிதர்கள் அல்ல, முருகனின் அருளால் வந்த தெய்வ தூதர்கள் அல்லது பூர்வ ஜென்ம பக்தர்கள். அவர்களின் உழைப்பால்தான் இன்று நாம் காணும் திருச்செந்தூர் ராஜகோபுரம். முருகனுக்கு தங்கம் வேண்டாம், வைரம் வேண்டாம், உண்மையான பக்தி போதும். விபூதி என்பது சாம்பல் அல்ல, அகங்காரத்தை எரித்த சின்னம் என்று. இந்த வீடியோவை முழு நம்பிக்கையுடன் பார்த்தால் மனபாரம் குறையும், தடைகள் விலகும், முருகன் அருள் வழிகாட்டும். திருச்செந்தூரில் முருகன் நமக்கு சொல்வது ஒன்றுதான், போராடு, ஆனால் அகங்காரம் வேண்டாம், வெல்லு, ஆனால் அமைதியை மறக்காதே. இந்த தளத்தில் கடலின் ஓசை போல பிரச்சனைகளும் மெதுவாக மங்கும். முருகன் அருகில் இருக்கிறார் என்று உணர வைக்கும் இடம் திருச்செந்தூர்.